வரலாற்று சிறப்புமிக்க கலைஞர் பூங்கா பெரியாரின் அணையாத சுயமரியாதை சுடர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நாடு போற்றும் நவீன தமிழகத்தின் சிந்தனை சிற்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களின் சிறப்பை எடுத்துரைக்கும் கல்வெட்டினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்று தந்த புரட்சி புத்தொழி, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய சமத்துவபுரம் கண்ட சரித்திர நாயகர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். எளியவர் வாழ்வு ஏற்றம் காணும் உன்னத லட்சியத்திற்காக உழைத்த தியாக தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு தமிழ் மக்கள் நலனுக்காகவே சிந்தித்த உத்தம தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும். சென்னை கத்தீட்ரல் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை வாசிகளை பொறுத்தமட்டில் இதமாக பொழுதை போக்குவதற்கு வெளிநாடுகளில் இருப்பதை போன்ற ஒரு உயர்தர பூங்கா காலவில் சுமார் 50 கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக பல்வேறு சிறப்பம்சங்களுடன் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் இருக்கிறது. நாளை முதல் இதனை பொதுமக்கள் பார்வையிடலாம். இந்த பூங்காவை பொறுத்தமட்டில் 500 சாகச பயணம் மேற்கொள்ளலாம். அதே போல தொடர் கொடி வளைவு பாதை, 120 அடி நீளம் கொண்ட பனிமூட்ட பாதை, ஒரு அலங்கார வளைவுகள், பசுமை குகை, சூரியகாந்தி கூழாங்கல் பாதை, மரவீடு, கிளர்கூடங்கள், பாரம்பரிய காய்கறி தோட்டம், உணவகம் என அனைத்து வசதிகளோடு பொழுதைக்கு சென்னை வாசிகளுக்கு இந்த புதிய வாய்ப்பும் வசதியும் கிடைத்து அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார்கள். அந்த ஜிப்லைனை பொறுத்தமட்டில் பெரியவர்கள் செல்வதற்கு 250 ரூபாய், குழந்தைகளுக்கு 200 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மோனிஷா, செல்வகுமார், தற்போது முதல் தோட்டக்கலைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இருக்கிறார். அதே போல பல்வேறு சார்ந்த பலரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதாவது ஒரு பனி குகை, இசை நீரூற்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பறவைகள் அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு பெரியவர்களுக்கு 150 ரூபாய்க்குள் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு நாம் உணவளித்து அதை கொஞ்சுவதற்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய காட்சிகள் அனைத்துமே மாலை நேரத்தில் அவ்வளவு தெளிவாக தெரியாது. ஆனால் இசை நீரூற்று என்பது மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீரூற்றை வெளிநாட்டு பறவைகளை ரசிக்கலாம். ஜிப்லைன் மூலமாக 6 ஏக்கர் இந்த பரப்பளவில் கயிற்றில் தொங்கியபடியே வலம் வந்து தங்களுக்கு தேவையான செல்ஃபி எடுத்துக் கொள்ளலாம், ரீல்ஸ் எடுத்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திகழும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. சென்னை வாசிகளை பொறுத்த மட்டில் திரும்பிய பக்கமெல்லாம் பூங்காக்கள் இருந்தாலும் கூட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஒரு ரம்மியமானதாக, ஒரு புதுமை நிறைந்ததாக, புதிய அம்சங்களை கொண்டதாக, ஒரு பூத்து குலுங்கக்கூடிய நந்தவனமாக இருக்கும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மோனிஷா, செல்வகுமார், இந்த பூங்காவினுடைய பார்வையிடுவதற்கான நேர கட்டுப்பாடுகள் பற்றி விவரிக்கலாம். கட்டணம் சற்று அதிகம்தான் என்று கூறப்படுகிறது. அதாவது பெரியவர்களுக்கு 100 ரூபாய், சிறியவர்களுக்கு 50 ரூபாய் என்று உள்ளே செல்வதற்கு மட்டும் கட்டணம். பறவைகளை பார்வையிடுவதற்கு ஜிப்லைனுக்கு 200 அதிகமாக இருக்கிறது. அதே போல வெளிநாட்டுக்கு இணையாக ஒரு பவை கட்டணம் தான். எனவே குறைவான கட்டணத்தில் பொதுமக்களுக்கு ஒரு நிறைவான பயணத்தை கொடுக்க வேண்டும். அதுவரை மட்டுமே அந்த அனுமதி சீட்டு பயன்படும். அதன் பிறகு அது செல்லாது.